முன்னாடியே தாவேக்காவுக்கு தான் நான் போக போறேன்னு தெரிஞ்சிருந்தா சொல்ல வேண்டியது தானே. அது என்ன கடைசி நாளில் போயிட்டு விஜயை சந்திச்சு நான் தாவேக்கால சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அதன் பிறகு செய்தியாளரை சந்திக்கிறது. அம்மா படம், ஜெயலலிதா படம், ஜெயலலிதா படத்தை சட்டப்பையில வச்சிருக்காரு. பத்திரிக்காரன் கேட்குறாங்க, சட்டப்பையில ஜெயலலிதா படம் இருக்கு என்னங்கன்னு கேட்குறாங்க. ஏங்க இது கொள்கை இல்லாத கட்சிங்க. அத்தை துண்டை போடும்போது கூட பார்த்தீங்கன்னா துண்டை போறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் துண்டை செங்கோட்டையனுக்கு போடுறாங்க. இல்லை வேண்டாம் அதெல்லாம் போடாதீங்க அப்படின்றாங்க. அப்போ துண்டை போடுறதுக்கே உனக்கு அசிங்கமா இருக்குங்க. அத்தனை உண்மையும் கூட. பெரிய மூத்த தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருக்க அப்படியெல்லாம் பேசுன நீங்க எங்க போய் சேர்ந்துருக்கீங்க? கோட்டையினை வைத்து இன்னும் அதிமுக பல பேரை இழுத்து அந்த பணம் கொடுத்து பொட்டி கொடுத்து சட்டமன்ற உறுப்பினரா வாங்க பதவியெல்லாம் விலகம் எதுக்கு? இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியெல்லாம் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். செங்கோட்டையன் அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுங்களா? அதிமுகவுடைய உண்மையான விசுவாசியே செங்கோட்டையன் தாங்க. ஏங்க அவர் யார் தெரியுங்களா? அவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் பயணிக்கக்கூடிய ஒரு நபர்னா அது செங்கோட்டையன் தாங்க. ஏங்க 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாருங்க. எத்தனை முறை அமைச்சராக இருந்தால் தெரியுங்களா செங்கோட்டையன்? அதிமுகவின் விசுவாசியாக செயல்பட்டவருங்க செங்கோட்டையன் அப்படின்னு ஒரு சில நேரத்தில் பலர் இங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. பூசல், அந்த பூசல் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அது பல நாளாக அந்த பூசல் நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த பூசல் கொஞ்சம் செங்கோட்டையன் பக்கம் திரும்பிச்சு. அதன் பிறகு செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுறாரு. அதிமுகவிலிருந்து தன்னை நீக்கணும் என்பதற்காக செங்கோட்டையன் ஒரு சில வேலைகள் எல்லாம் பார்த்தாரு. செங்கோட்டையன் நினச்சபடியே அதிமுகவிலிருந்து செங்கோட்டையனை நீக்கியாச்சு. அதன் பிறகு பாருங்க, அதிமுகவிலிருந்து செங்கோட்டையனை நீக்கின பிறகு திமுகவில் போயிட்டு செங்கோட்டையன் சேர்ந்துருவாரா? திமுகவில் போயிட்டு எம்எல்ஏ ஆயிடுவாரா? அம்மா வாழ்க அம்மா வாழ்கன்னு பேசின செங்கோட்டையன் கருணாநிதி வாழ்க கலைஞர் வாழ்க அப்படின்னு கோஷம் போட ஆரம்பிச்சிருவாரா அப்படின்னு பல பேர் நினச்சாங்க. அது நடக்கலைங்க. அதே போல் பாஜகவுக்கு செங்கோட்டையன் போயிடுவாரா? பாஜகவுக்கு போக வாய்ப்புன்னு பல பேர் பேசுனாங்க. பாஜகவுக்கு போகலை, வேறு வழியில் போயிருக்காரு. அதை பற்றி நம்ம பேசலாம். இல்லை, செங்கோட்டையன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாருங்க. அவர் உண்மையான அதிமுக விசுவாசி, ஜெயலலிதாவின் விசுவாசிங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து இதுதாண்டா அதிமுக, இதுதாண்டா உண்மையான அதிமுக அப்படின்னு மக்கள்கிட்ட காட்டுவார். அதை நோக்கி செங்கோட்டையன் பயணிப்பார்னு பல பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது எதுவுமே நடக்கலைங்க. மாறா செங்கோட்டையன் என்ன பண்ணுறாருன்னா, பல முறை பத்திரிக்காரங்க கேட்பாங்க, என்னமோ இராணுவ ரகசியத்தை சொல்கிற மாதிரி இருங்க அப்படியே கையெடுத்து கும்பிட்டு அப்படியே ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டே இருந்தார் செங்கோட்டையன். லாஸ்ட்டாக இது பொட்டு பட்டாசு மாதிரி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இருங்க சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாரையும் ஏமாத்தினார், மக்களையும் ஏமாத்தினார். முன்னாடியே தாவேக்காவுக்கு தான் நான் போக போகிறேன்னு தெரிஞ்சிருந்தா சொல்ல வேண்டியது தானே. அது என்ன கடைசி நாளில் போயிட்டு விஜயை சந்தித்து நான் தாவேக்கால சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அதன் பிறகு செய்தியாளரை சந்திக்கிறது. செய்தியாளரை சந்திக்கும் போது கூட பாருங்களா, அம்மா படம், ஜெயலலிதா படம், ஜெயலலிதா படத்தை சட்டப்பையில் வச்சுருக்காரு. பத்திரிக்காரன் கேட்குறாங்க, சட்டப்பையில் ஜெயலலிதா படம் இருக்கு என்னங்கன்னு கேட்குறாங்க. ஏங்க இது கொள்கை இல்லாத கட்சிங்க. அதான் எல்லாருக்கும் தெரியுமே, அதான் கொள்கை இல்லாத கட்சின்னு சொல்லிட்டு. ஜனநாயக கட்சி கிடையாது, அது கொள்கை இல்லாத கட்சி. நீ ஜெயலலிதா படம் வைக்கலாம், கருணாநிதி படம் வைக்கலாம், எம்ஜிஆர் படம் வைக்கலாம், அண்ணா படம் வைக்கலாம், யார் படம் வேணால் வைக்கலாம். ஆனால் யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இது ஜனநாயக கட்சி கிடையாது, இது கொள்கை இல்லாத கட்சி. ஜெயலலிதா ஏங்க எடுத்தாலும் ஏதாச்சும் சொல்லுவீங்க, எடுக்கலனாலும் ஏதாச்சும் சொல்லுவீங்க, இருக்கட்டுமே விடுங்க அப்படின்னு செங்கோட்டையை பேசிட்டு கடந்து போகிறாரு. துண்டை போடும்போது கூட பார்த்தீங்கன்னா துண்டை போகிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் துண்டை செங்கோட்டையனுக்கு போடுறாங்க. இல்லை வேண்டாம் ப்ளீஸ், நோ அதெல்லாம் போடாது, அப்படி போடாதீங்க அப்படின்றாப்புல. அப்போ துண்டை போடுறதுக்கே உனக்கு அசிங்கமாக இருக்குல்ல. அத்தனை உண்மையும் கூட. பெரிய மூத்த தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருக்கிற அப்படியெல்லாம் பேசின நீங்கள் எங்கே போய் சேர்ந்துருக்கீங்க? போய் சேர்ந்துருக்க கூடிய இடம் சரியில்லையே சொல்கிறாருங்க இப்போ செங்கோட்டையன். அதாவது மாற்று அரசியலை விஜய் பேசுகிறாரு. 2026 தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் அமையும், ஆட்சி அதிகாரத்தில் அமரும். எங்கே அமரும்? சரி, ஆட்சியாக அமர போகிறீங்க, எந்த இடத்துக்கு போவீங்க? எல்லோரும் பனை விருக்குவாங்க,
நான் பதவி ஏற்க போகிறேன் வாங்க விஜய் என்கிற நான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆகிய நான் அப்படின்னு பனையூருக்கு எல்லாம் வந்துருங்க. அதையும் பனையூருக்கு தானே கூப்பிடுவீங்க நீங்கள். அது தமிழக வெற்றி கழகம் இல்லை, பனையூர் கட்சி தானே அது. பாருங்க, அவர் மூத்த தலைவர், அரசியல் அனுபவம் உள்ள தலைவர் செங்கோட்டையன். ஆமாம், இதெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் இருக்கிறதால தான் அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் சேர்ந்துருக்காருன்னு நான் சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ பாஜகவுக்கு நேரடியாக போயிட்டு செங்கோட்டையனால் சேர முடியல. என்ன நீ மூத்த தலைவர், அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவர், போயும் பாஜகவில் சேர்ந்துருக்கு, இந்த பாஜக தமிழக மக்களுக்கு எதிராக நடக்குதுன்னு சொல்லிட்டு பல பேர் காரி துப்பிடுவாங்க. அதனால தான் என்ன பண்ணுறாரு, நேரடியாக பாஜகவுக்கு போக முடியல. இப்போ மற்றும் ஒரு பாஜகவாக இங்கே உருவாகி இருக்குல்ல தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக பாஜகவுக்கு போகிறார். யார்? விஜயை கூட்டிகிட்டு போகிறாரு. விஜய் இதற்கு சம்மதம் தெரிவிச்சிட்டார். கடைசியாக விஜய் ஒரு கூட்டம் போட்டார். அந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரே ஒரு வார்த்தை கூட பாஜகவை பற்றி விஜய் அவர்கள் பேசவே இல்லைங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், செங்கோட்டையெல்லாம் சாதாரண ஆளாங்க. அந்த திராவிட சித்தாந்தத்தை ஏற்றிருக்கக்கூடியவர். அவர் இந்த அதிகாரம், இந்த பணம் இதெல்லாம் இல்லாமல் அவங்க அரசியல் களத்துக்குள்ளே நிற்க மாட்டாங்க. அப்படின்னா செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துக்கு போகிறாரு. தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் சொல்கிற மாதிரி 2026 ஆட்சி அமையுமாங்க? அதற்கான வாய்ப்பு களமும் இங்கே இருக்கா? ரசிக கூட்டத்தை, தற்கூரி கூட்டத்தை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கி வச்சிருக்கு. தன்னுடைய ரசிகர்களை அரசியல் கூட படுத்தலை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். அப்படியாப்பட்ட கட்சி எப்படிங்க ஆட்சி அதிகாரத்தில் அமரும்? அப்படி இருந்தும் தெரிந்தும் அதிகாரத்திலே மிதந்த செங்கோட்டையன் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்றாருன்னா பாஜக பின்னாடி இருந்து இயக்காம வேற யார் இயக்குறது? இப்போ என்னன்னா, அதிமுகவை அடியோட வீழ்த்தணும், பாஜகவுக்கு வேற வழி இல்லை. அதனால விஜய் மூலமாக செங்கோட்டையனை வைத்து இன்னும் அதிமுகவில் பல பேரை இழுத்து அந்த பணம் கொடுக்கறது, பொட்டி கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக வாங்க. பதவியெல்லாம் விலகுனது எதுக்கு? இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியெல்லாம் செங்கோட்டையும் ஒரு முன்னுதாரணமாக இருப்பார் பாருங்க அப்படின்னு காண்பிப்பதற்காக அதிமுக வீழ்த்து விஜய் தாங்க அடுத்து. விஜய் எப்படியாச்சும் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்கலான்னு பார்க்குறாங்க. அதற்கான களமும் சூழலும் தமிழ்நாட்டு அரசியல் இல்லை. மக்கள் தெளிவாக இருக்காங்க. கரூரில் சம்பவத்தை பார்த்தாங்க. இதற்கு காரணமே விஜய் என்பதை மக்கள் உணர்ந்திருக்காங்க. ஒரு தற்கூரி கூட்டமாக தமிழக வெற்றி கழகத்தின் ரசிகர்களை விஜய் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காருங்க. இன்னைக்கு பாஜக பின்னாடி இருந்து விஜயை இயக்குறது என்பது வெட்ட வெளிச்சமாக மக்கள் அனைவருக்கும் தெரிய வருதுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தனித்து போட்டியிறாரு. யாருடையும் கூட்டணி வைக்கல, சமரசம் இல்லாமல் இந்த அரசியல் களத்தில் சண்டை செய்கிறாரு. முன்னாடி கமலஹாசனை இறக்குனாங்க, டிவியெல்லாம் உடச்சி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு, நான் திமுகவுக்கு எதிரானவர்னு காட்டினாரு. ஆனால் இன்னைக்கு திமுக கொள்கை தான் மக்கள் நீதி மையத்தின் கொள்கை என அடிபணிந்து விட்டார் கமலஹாசன். இன்னைக்கு விஜய் அதை தான் செய்ய போறாரு. நான் பாஜகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு பேசுவார். நாளைக்கு பாஜக கொள்கையும் எங்க கொள்கையும் ஒண்ணுதான், ஜெயலலிதா கொள்கையும் எங்க கொள்கையும் ஒண்ணுதான். அதிமுக அடிமையாக மாறி நிற்குது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம். யோசிச்சு பாருங்க. ஆதவரிச்சு நான் பேசுறாருங்க, ஊழல் செய்யுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாருங்க, ஊழல் செய்யுங்க, என்ன வேணா பண்ணிட்டு போங்க, ஆனால் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. ஊழல் செஞ்சு உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க. கன்றாவி பிடிச்சவர் ஊழல் செய்தால் அது மக்களுக்கு எதிராக நிற்கும், இந்த நாட்டுக்கு எதிராக நிற்கும். மேடைக்கு மேடை விஜய் ஊழலை ஒழிப்புன்னு பேசுறது. ஆனால் ஆதவர்ஜினா ஊழல் செய்யுங்க, உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள், காப்பாற்றுங்கன்னு பேசுகிறாருங்க. இதெல்லாம் ஒரு கொள்கையா? இத்தான சீமான் சொல்கிறாரு இது ஒரு கூமுட்டை. முக்கியமாக நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியை தடுக்கணும், தமிழ் தேசிய அரசியலை தடுக்கணும். கமலஹாசன் இறக்குன மாதிரி இன்னைக்கு விஜய் இறக்கியிருக்காங்க. அதற்கு பாஜக செங்கோட்டையம் போன்ற ஆட்களை எல்லாம் ஏவி விட்டு அதற்கு துணை போகுது. நாம் தெளிவாக இருக்கோம், தற்கூரி கூட்டத்தை வீழ்த்தணும், திராவிட சித்தாந்தத்தை வீழ்த்தணும். அதை நோக்கி நம்முடைய அரசியல் தெல்ல தெளிவாக நகர்ந்துட்டு இருக்குங்க, நாம் தமிழர் கட்சியின் அரசியல். ஆனால் மக்கள் உணர்ந்துருக்காங்களே, சீமான் தான்ப்பா உண்மையை நேர்மையை இந்த களத்தில் நிற்கிறாரு. இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்குறாங்களே, இந்த ஊடகத்தில் நடக்கக்கூடிய கேலி கூத்தெல்லாம் மக்கள் பார்க்குறாங்களே, அரசியல்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன அராஜகம் பண்ணுறீங்கன்னு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயை எங்கே மக்கள் உட்கார வைக்கிறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். முக்கியமாக மூத்த அரசியல் தலைவர் செங்கோட்டையன் பேசுகிறாங்க, போயும் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும்
அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.